பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய உடலானது உடற்கூறாய்வு நிறைவடைந்திருக்கிறது. இதனை அடுத்து அவருடைய உடலை வாங்க மறுத்து அவருடைய ஆதரவாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு போக்குவரத்தானது ஸ்தம்பித்திருக்கிறது. காவலர்களும் தொடர் பாதுகாப்பு பணியில் அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து களத்திலிருந்து தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். ஒருபுறம் போராட்டமானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மறுபுறம் மருத்துவமனைக்கு வந்து செல்லும் நோயாளிகளுக்கு இதனால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டிருக்கிறதா? வெளிநோயாளிகள் வழக்கம் போல மருத்துவமனைக்கு வர முடிகிறதா? அது குறித்தான விவரங்கள். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையோட பிரதான நுழைவாயில் என்பது மூடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் மட்டுமே மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தற்போது இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் தனித்தனி குழுவாக, அதாவது இந்த சாலையிலே 2-3 குழுக்களாக அமர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக அமர்ந்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலையில 3 பேர் கொண்ட குழுவினர் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து தனித்தனியாக அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற தொழிற்ற பொழுது அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த படுகொலையை திசை திருப்ப முயற்சிப்பதாக தற்பொழுது அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அதன் தொடர்பாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த படுகொலையை திசை திருப்ப முயற்சிக்க கூடாது எனவும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் தற்பொழுது தனித்தனி பிரிவாக அமர்ந்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடற்கூறு ஆய்வு முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர்கள் சாலையில் அமர்ந்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் சற்றே போக்குவரத்து ஏற்பட்ட காரணமாக ஒரு மார்க்கத்தில் முழுவதுமாக சாலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் மெரினா கடற்கரையிலிருந்து இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரக்கூடிய அந்த நோயாளிகள் சற்று சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் இந்த சாலையின் ஓரம் இருக்கக்கூடிய அந்த கடைகள் முழுவதும் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய நபர்கள் ஒரு சில நபர்களை மட்டும் காவல்துறையினர் தனியாக அழைத்து சென்று தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுவரை சாலையில் இருந்து எழுந்து செல்லுமாறு காவலர்கள் அறிவுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில நபர்களை மட்டும் காவல்துறையினர் தற்பொழுது தனியாக அழைத்து சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.